அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். சிபிடி கனிகேமார் ரியல் எஸ்டேட் சார்பாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்குங்க. இந்த லேண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. நம்ம போகிற வழியில் பார்க்கலாமுங்க. எல்லாமே தோப்பு இருக்குங்க, விவசாயம் செஞ்சு வராங்க. நல்லா தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாவுங்க. மெயின் ரோடு வந்து கட் ரோடுங்க. இதில் ஒரு ட்ராபேக் என்னங்கன்னா, ஒரு 10 மீட்டரில் ஒரு ஓடப்பாதை வருதுங்க. இந்த வழியாக தாங்க இந்த ஏரியா விவசாயம் எல்லாம் போய் வந்துட்டுருக்குறாங்க. எல்லாத்துக்கும் இது பொது வழியாக இருக்குதுங்க. விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த விற்பனை செய்யக்கூடிய இடம். இந்த மண்ணில் எல்லா வித விவசாயங்களும் செய்யலாங்க. நல்ல பூமிங்க. இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு மண்ணும் சரிங்க, தண்ணியும் சரிங்க, நல்லா சிறப்பாக இருக்குங்க. இந்த மண்ணில் எல்லா வித பயிர்களும் விவசாயம் செய்யலாமுங்க. இந்த லேண்டுக்கு நியர்பையாக எல்லாருமே தோட்டத்தில் குடியிருந்து வராங்க, விவசாயம் செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. நல்ல பூமிங்க. வாட்டர் சோர்ஸ் 100% உள்ள ஏரியாவுங்க. தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 25 தென்னை மரங்கள் இந்த பூமியில் இருக்குங்க. ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. கிணறு வந்து வீடியோவில் காட்டியிருக்குதுங்க. இது மொத்தம் 7 ஏக்கர் 20 சென்ட் பரப்பளவு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கரின் விலை 21 லட்சம் லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க. விலை நெகோசியபிளுங்க, ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. பேச்சுவார்த்தை மூலம் நிச்சயமாக விலையை குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த லேண்டுக்கு நியர்பையாக ஒரு குளமண் இருக்குங்க. எந்த காலத்திலும் இந்த பூமியில் தண்ணீர் வற்றாதுங்க. வாட்டர் சோர்ஸ் 200% உள்ள ஏரியாவுங்க. ஒரு ஏக்கரின் விலை 21 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தம் 7 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. விலை நெகோசியபிளுங்க. விலையை பேச்சுவார்த்தை மூலம் குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மண் வளம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. மண் வளம் உள்ள ஏரியாவுங்க இந்த ஏரியா. எல்லா விதமான பயிர்களும் விவசாயம் செஞ்சு வரலாமுங்க. இதில் ஒரு கிணறு இருக்குங்க. இதாங்க அந்த கிணறு. 60 அடி கிணறுங்க. தண்ணி மேலால் இருக்குதுங்க. 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ராஜ்குமார்.